வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய இந்த இணையவழி கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய தங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். எனது பெயர் ஜி.கே. சாமி. நான் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய பல திட்டங்களில் பயணிப்பதற்கு இன்று தங்களை தயார் செய்து கொண்டு நண்பர் ஒருவர் இந்த தகவலை நமக்கு கொடுத்தார், இதில் என்னதான் இருக்கிறது என்று நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் என்று இந்த ஞாயிற்றுக்கிழமை நேரத்திலும் ஒரு மனதோடு இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய தங்கள் அனைவரையும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். நண்பர்களே, காலை எழுந்த நேரத்திலிருந்து இரவு தூங்கச் செல்லும் நேரம் வரை நாம் ஓயாமல் உழைத்து கொண்டே இருக்கிறோம். நம் உழைப்பை நாம் சற்று திரும்பி பார்த்தால் எந்த அளவிற்கு நாம் உழைத்து கொண்டு இருக்கிறோம், எவ்வளவு காலமாக நாம் உழைத்து கொண்டு இருக்கிறோம், எதற்காக நாம் உழைத்து கொண்டு இருக்கிறோம் என்பது நமக்கு புரியும். ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கையில் ஒரு விடியல் வந்துவிடாதா என்ற ஏக்கத்தோடு நாம் இரவில் படுக்கிறோம். ஆனால் மறுநாள் விடியல் வருகிறது, ஆனால் வாழ்க்கையில் விடியல் வருகிறதா என்பது தினம் தினம் நமக்கு கேள்விக்குறியாகவே உள்ளது. இந்த நிலை நமக்கு எப்போது மாறும்? தற்போது வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலை நமக்கு ஒரு ஆனந்தமான நிலையை தருகிறதா என்ற கேள்வி நாம் ஒவ்வொருவரது மனதிலும் இருக்கிறது. சிறுவயதில் குழந்தையாக இருந்த நாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருந்தோம். பிறகு பள்ளியில சேர்த்தாங்க, பாதி மகிழ்ச்சி போயிருச்சு, படிச்சு முடிச்சோம். பல கனவுகளோட நம்ம பள்ளிக்கு சென்றோம், படிச்சோம். படிச்ச படிப்புக்கான மதிப்பெண் நமக்கு கிடைத்ததா என்றால் கேள்விக்குறி. கிடைத்த மதிப்பெண்ணை வைத்து விரும்பிய உயர்கல்வி நம்மால் படிக்க முடிஞ்சதா என்றால் அங்கேயும் ஒரு கேள்விக்குறி. உயர்கல்வி படித்து முடித்துவிட்டு நமது வாழ்க்கையில் நம் வளர்ச்சி பாதைக்கு செல்வதற்காக, நமது வாழ்க்கையை நகர்த்துவதற்காக நாம் ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு வேலையை தேர்ந்தெடுத்தோம். நாம் விரும்பிய வேலை நமக்கு கிடைத்ததா என்றால் அங்கே ஒரு கேள்விக்குறி உள்ளது. தினம் தினம் நாம் வேலைக்கு சென்று கொண்டுள்ளோம். நாம் செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்ற வருமானம் நமக்கு கிடைக்கிறதா என்று சிந்தித்து பார்த்தால் அங்கேயும் ஒரு கேள்விக்குறி காத்து கொண்டுள்ளது. வாங்கக்கூடிய வருமானத்திற்கு ஏற்ற வாழ்க்கை நமக்கு கிடைத்துள்ளதா என்றால் அங்கு பெரிய கேள்விக்குறி உள்ளது. வரவு 8 செலவு 10 என்று சொல்லுவது போல எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதை வைத்து வாழ்க்கையை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு நிலைதான் நம் ஒவ்வொருவரது வாழ்க்கையிலும் நடந்து கொண்டுள்ளது. இந்த நிலை எப்போது எனக்கு மாறும்? இன்னும் கொஞ்சம் கூடுதல் வருமானம் கிடைத்தால் என் மனைவி மக்களை என்னால் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியும் என்ற ஏக்கத்தோடு தான் நாம் ஒவ்வொருவரும் இரவில் உறங்குகிறோம். நம்மை நம்பி நம் கரம் பிடித்த நம் வாழ்க்கை இணை நம்மால் இந்த உலகத்தில் வந்திருக்கக்கூடிய நமது பிள்ளைகள், அவர்களது எதிர்காலத்திற்கு நாம் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்து வைத்திருக்கிறோம்? இப்போது வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய வருமானத்தில் வாழ்க்கையையும் நடத்தி கொண்டு நமது பிள்ளைகளுக்கு நாம் என்ன கொடுத்து விட்டு செல்ல முடியும்? நமக்கு நாமே ஒரு கேள்வி கேட்டால் அது மிகப்பெரிய மனவேதனையை நமக்கு தருகிறது. நண்பர்களே, ஏழையாக பிறந்தது நமது தவறு கிடையாது. ஆனால் நம் வழியாக நம் பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை ஏழையாகவே விட்டு செல்வது நமது மிகப்பெரிய தவறு. இயற்கை பிரபஞ்சம் பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கிறது. ஆனால் நாம் நமது வாழ்க்கையை நாம் தீர்மானிக்கிறோம். இன்றைய வாழ்க்கை நமக்கு நடந்து கொண்டுள்ளதல்லவா, இதை தீர்மானித்தது நாம் நினைத்துக் கொள்வோம், அது மட்டும் எனக்கு சரியாக அமைந்திருந்தது என்றால் என் வாழ்க்கை வேறு விதமாக மாறியிருக்கும் என்று பல காரணங்கள் நாம் சொல்லுவோம். ஒரு உண்மை என்ன தெரியுங்களா? காரணங்களை சொல்லுபவர்கள் காரியங்கள் செய்வதில்லை, காரியத்தை செய்தவர்கள் காரணங்கள் சொல்லுவதில்லை. கண் விழித்து பார்த்தால் கண்ணெதிரே பல வாய்ப்புகள் நமக்கு கொட்டி கொண்டு இருக்கிறது, காத்து கொண்டு இருக்கிறது. நாம் அதை பற்றி கொள்ள தயங்குகிறோம். நம் வாழ்க்கை வளர்ச்சி ஆவதற்காக, நம் வாழ்க்கை தரம் உயர்வதற்காக, நமது பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்திக் கொள்வதற்காக இந்த இயற்கை பிரபஞ்சம் பல நண்பர்களை, பல மனிதர்களை நமக்கு அறிமுகம் செய்து கொண்டே உள்ளது தினம் தினம். நாம் அதை தட்டி கழித்து கொண்டு கடந்து சென்று கொண்டுள்ளோம்.
இன்று நமது வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்றால் நேற்று வரை நாம் எடுத்த முடிவு. நாளை வாழ்க்கை நமக்கு மாற வேண்டும் என்றால் இன்று நாம் எடுக்க வேண்டிய முடிவு. ஒவ்வொருவரது வாழ்க்கையும் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவில்தான் உள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பொருளாதார சிக்கலில் இருந்து நாம் முழுவதுமாக மீண்டு வெளியேற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு நமது நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை ஒரு திட்டத்தை வகுத்துள்ளது. அந்த திட்டத்தை தங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். கிட்டத்தட்ட இப்போது கைவசம் ஒரு 5 விதமான திட்டங்கள் உள்ளது. இந்த 5 விதமான திட்டங்களும் ஏழை எளிய மக்கள் அதை பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த 5 திட்டங்களில் முதல் 2 திட்டங்களை பற்றி இந்த இணையவழி கூட்டத்தின் வழியாக நாம் பகிர்ந்து கொள்வோம். இந்த இணையவழி கூட்டம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என பன்மொழிகளில் தினம் தினம் நடந்து கொண்டுள்ளது. இப்போது நாம் தமிழ் வழியாக நடக்கக்கூடிய இணையவழி கூட்டத்தில் கலந்து இருக்கிறோம். இந்த நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய 5 திட்டங்களில் முதல் திட்டமானது PPA ஸ்பீடு கேஷ் என்று சொல்லக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தில் நாம் நம்மை இணைத்து கொண்டால் நமது எதிர்காலம் எவ்வாறு இருக்கும், இந்த திட்டத்தின் வழியாக நமக்கு எந்த விதத்தில் வருமானம் கிடைக்கும், வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளலாம் என்பதை நமக்கு இங்கு சொல்லுவதற்காக, எடுத்துரைப்பதற்காக ஒரு சிறந்த நண்பரை, மனிதரை, ஒரு ஆசிரியரை நாம் வரவேற்போம். இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் பல நாட்களாக, சில நாட்கள் கிடையாது, பல நாட்களாக ஏன் எனது வாழ்க்கை நிலை இந்த நிலையில் உள்ளது என்பதை தனக்குத்தானே மீண்டும் 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 கேள்விகளை கேட்டு இப்போது இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை எனக்கு விருப்பமில்லை, எனது வாழ்க்கையை நான் தீர்மானிக்க வேண்டும், எனது வருமானத்தை நான் தீர்மானிக்க வேண்டும் என்று முடிவு செய்து பல ஆண்டுகளுக்கு முன்பேயே இவர் சுயம்பாக வளர்ந்து பல துறைகளில் தன்னை ஈடுபடுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வந்த ஒரு நபர். இவர் மட்டும் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வரவில்லை. இவரை சார்ந்திருக்கக்கூடிய பல நண்பர்களை, அவர்களது வாழ்க்கை தரத்தை வளர்த்துக் கொள்வதற்காக ஒரு வழிகாட்டியாக இன்றளவும் நம்மோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த PPA ஸ்பீட் கேஷ் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய இந்த 5-6 மொழிகளில் நடக்கக்கூடிய இந்த இணையவழி கூட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு நண்பர். தன்னலம் பாராமல் பொதுநலத்தோடு காலை முதல் இரவு வரை தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு மனிதர் இன்று நம்மோடு இந்த திட்ட விளக்கத்தினை, இந்த PPA ஸ்பீட் கேஷ் வழியாக நமது வாழ்க்கை தரம் எந்த அளவிற்கு உயரும் என்பதை எடுத்துரைக்க நம் முன் வருகிறார். பொதுவாக பார்த்தோம் என்றால் யானைக்கு பலம் தும்பிக்கை, மனிதனுக்கு பலம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தன் மீது வைத்தால் அது தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை பிரதானமாக நினைத்து தன் மீது நம்பிக்கை வைத்து தலை சிறந்த மனிதராக வந்திருக்கக்கூடிய, பல துறைகளில் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புத மனிதரை, நண்பரை, ஆசிரியரை இந்த திட்ட விளக்கத்தை நமக்கு எடுத்துரைக்க அழைக்கிறோம். அவர் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர். தன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கையை தன் பெயரோடு இணைத்து பயணிக்கக்கூடிய திருவாளர் தன்னம்பிக்கை பாலு பழனியாண்டி ஐயா அவர்களை இந்த திட்ட விளக்கத்தை எடுத்துரைக்க வருகை தருமாறு அனைவரின் சார்பாகவும் அன்போடு அழைக்கிறோம். வெல்கம் சார். தன்னம்பிக்கை பாலு பழனியாண்டி சார், வெல்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். என் உயிரிலும் மேலான GK சாமி அவர்களுக்கு கூடுதல் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது, வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வரணும், யார் வயிற்றுலையும் அடிக்காமல், யாரையும் நஷ்டப்படுத்தாமல், யாரையும் கஷ்டப்படுத்தாமல், எந்த குடும்பத்தையும் வஞ்சிக்காமல், எந்த குடும்பத்துக்கும் எந்த விதமான செய்கூலி சேதாரம் இல்லாமல் நான் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் நம்ம எடுத்துருக்கோம். அந்த கான்செப்ட் PPA ஸ்பீட் கேஷ்.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில 31 வருஷமா என்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஏதாவது ஒரு கம்பெனில, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல, ஏதாவது ஒரு திட்டத்துல என்னையும் என்னை சேர்ந்தவர்களையும் நான் காப்பாற்ற முடியாதான்னு கடவுளை கும்பிடாத நாளே கிடையாது. இந்த மாதிரி ஒரு திட்டம் கிடைக்காதா? இந்த மாதிரி ஒரு உயிரிலும் மேலான நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்களா? இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாளைக்கு முன்னேற மாட்டோமா அப்படின்னு சொல்லி நான் கண்கலங்காத நாளே கிடையாது. அந்த மாதிரி நான் நினைச்ச திட்டம் 100% இந்த மாதிரி ஒரு திட்டத்தை தான் 31 வருஷமா என்னுடைய வாழ்க்கையில நான் தேடலை போட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த மாதிரி தேடி 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 ஓடி 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 வாழ்க்கையின் எல்லத்துக்கே ஓடி 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 தேடினப்ப எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு அற்புதமான திட்டம் பிபிஏ பீட்காஸ். 100% இங்க வந்து யாருக்கும் எந்த விதமான நஷ்டமோ கஷ்டமோ கிடையாது. இந்த திட்டத்தில் இணையும் அனைவருக்கும் வருமானம் மட்டுமே கிடைக்கும் ஒரு அற்புதமான திட்டம். நோ ஒர்க்கு, நோ ரிஸ்க்கு. நோ ஒர்க்குனா சுமார்ட் ஒர்க்கு தான். நோ ரிஸ்க்குனா எந்த விதமான ரிஸ்க்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் எனக்கும். நான் சொந்த பந்தத்தில் இதுவரைக்கும் கான்செப்ட் சொன்னதும் இல்லை, கேட்டதும் இல்லை. என் சொந்த பந்தங்கள் ஏதாவது ஒரு திட்டம் இருந்தால் சொல்லுன்னு கேட்பாங்க. நான் எந்த திட்டத்திலையும் என் சொந்த பந்தத்தை சேர்த்ததில்லை. இந்த திட்டத்தில் என் சொந்த பந்தத்தை நான் சேர்த்துட்டு இருக்கேன். என்னால பாதிக்கப்பட்டவங்களை தேடி தேடி ஓடி ஓடி அவங்களுக்கு ஐடி போட்டு அவங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையா இருந்து அவங்களோட கஷ்டத்துல போக்கி அவங்களுக்கு வந்து என்னால பாதிக்கப்பட்டவங்களை மீட்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் பிபிஏ பீட்காஸ். நீங்க போய் ஐடி எடுக்கும்போது நிறைய நண்பர்களை பார்ப்பீங்க. அதுல வந்து 3 விதமான நண்பர்கள் இருப்பாங்க. சொன்னோன்னே சிறப்பா பத்திக்கிற கற்பூரம் மாதிரி இருப்பாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. சொன்னோன்னே உடனே ஐடி போட்டு உள்ள வந்துருவாங்க. அவங்க வந்து கற்பூரத்துக்கு சமம். பத்த வச்சோடனே பத்திக்குவாங்க. இன்னொரு ரகம் இருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாதிரி போட்டு 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 பெரட்டி பெரட்டி எடுத்தா ஒரு நாள் உள்ள வருவாங்க. அது ஒரு ரகம். இன்னொரு ரகம் இருக்காங்க. அவங்க தான் மிக 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 ரொம்ப கஷ்டமான நபர். ஆனா அவங்க வந்தா நல்லா செய்வாங்க. அவங்க தான் 100% இந்த பிசினஸுக்கு தேவையான ஒரு பீப்புள். அவங்க யாருன்னு பார்த்தா 100% நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. போதிச்சா சில பேருக்கு புரியும், பாதிச்சா சில பேருக்கு புரியும். நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்னா அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. 100% இந்த திட்டத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப வருத்தம் எடுப்பாங்க. அவங்கள பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அவங்க பாலினம்னா பால் இருக்கு பாருங்க. பாலுல ஒரு 5 விஷயம் இருக்கு. முதல் விஷயம் சொல்ற பாருங்க. பால் வந்து கெட்டு போகாம ஒரு நாள் இருக்கணும்னா நல்லா காய்ச்சணும். காய்ச்சினதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் புறமோரை ஊற்றணும். புறமோரை ஊத்துனா மறுநாள் அது தயிரா மாறும். அந்த மாதிரி நண்பர்களும் இருக்காங்க. ஆனா கொண்டு வந்துட்டா 100 வருஷம் இல்ல, அவங்க தலைமுறையே செட்டில் ஆகுங்கிறத பத்தி இந்த கான்செப்ட்ல நான் சொல்ல போறேன். கவனமா கேளுங்க. பால்ல கொஞ்சம் புறமோரை ஊத்துனா அது தயிரா மாறும். தயிரா மாறணும்னே அதுக்கப்புறம் மத்த வச்சு கடன் கடையணும். இவங்க 3வது ரகம். மத்த வச்சு நல்லா கடைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஒரு வெண்ணெயா மாறுவாங்க. முதல்ல பாலா இருப்பாங்க, அப்புறம் தயிரா இருப்பாங்க. தயிரை கடைஞ்ச உடனே வெண்ணெயா மாறுவாங்க. பால், தயிர், வெண்ணெய். வெண்ணெயா மாறினா கூட அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. அடுத்து அவங்கள நெருப்புல வச்சு ராடு விடணும். அது 4வது. ராடு விட்டோடனே அந்த நெய்யா மாறி 100 வருஷம் நம்மளோடையும் இந்த ப்ராஜெக்ட்லயும் இருப்பாங்க. அதுதான் உயர்ந்த மனிதர். அவர் தான் 3வது ரகம். சாதாரணமா இந்த கான்செப்டுக்கு நீங்க போய் கேட்கும்போது 3 ரகமான மனிதர்கள் இருப்பாங்கன்னு சொன்னேன். அதுல முதல் ரகம் கற்பூரம் மாதிரி பத்திக்குவாங்க. 2வது ரகம் சப்பாத்தி மாதிரி போட்டு போட்டு பெரட்டி எடுக்கணும். 3வது ரகம் பாலாயி, தயிராயி, மோராயி, வெண்ணெயாயி, நெய்யாயி 100 வருஷம் கெட்டு போகாத ஒரு பொருளாகி நம்ம கூடயே இருப்பாங்க. அவங்க தான் 3வது ரகம். அந்த மாதிரி உள்ளவங்களை விட்டுறாதீங்க. அவங்க லட்சம் இல்லை, கோடி இல்லை, நிறைய பட்டு நிறைய கான்செப்ட்ல
துன்பப்பட்டு, வேதனைப்பட்டு, துயரப்பட்டு இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ல ஏமாந்துருப்பாங்க. அவங்கள நீங்க இந்த மாதிரி வறுத்து எடுத்து உள்ள கொண்டு வந்தீங்கன்னா 100 வருஷம் நம்மளோட இருப்பாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேரை அறிமுகப்படுத்தி இந்த கான்செப்ட்ல அவங்களும் ஜெயிப்பாங்க, மற்றவங்களையும் ஜெயிப்பாங்க. யாரையும் விட்டுறாதீங்க, எல்லாத்திலையும் பேசுங்க. அதே மாதிரி இந்த கான்செப்ட்ல 100% கழிவுகளெல்லாம் நீக்கி 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 கழிவுகளெல்லாம் நீக்கி நீக்கி கழிவுகளெல்லாம் நீக்கி நீக்கி ஒரு கருப்பா ஒரு பொருள் கிடைக்கும். அந்த பொருள்ல கழிவுகளெல்லாம் நீக்கி நீக்கி கழிவுகளெல்லாம் நீக்கி நீக்கி கடைசியா கொஞ்சூண்டு தங்கறதுக்கு பேரு தான் தங்கம். அந்த மாதிரி இந்த மீட்டிங் வந்திருக்க அனைவரும் சொக்க தங்கம். அது தங்கம்னு சொல்றதுக்கு காரணம் கழிவுலாம் நீக்கி 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 கழிவுலாம் நீக்கி நீக்கி கடைசியா கொஞ்சமா தங்கறதுக்கு பேர் தான் தங்கம். மறுபடியும் சொல்றேன், இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கா அனைவரும் நீங்க சொக்க தங்கமா மாற போறீங்க, ஜொலிக்க போறீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்றோம், ஏழையாக பிறப்பது நமது தவறல்ல, ஏழையாக இறப்பது நம்ம தவறு. ஏழையாக பிறப்பது எனது தவறல்ல, ஏழையாக இறப்பது எனது தவறு. இப்ப பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம், ஒரு போர்படை தளபதி போரிட போறாரு. அந்த பக்கம் 10,000 பேர் இருக்காங்க, இந்த பக்கம் 1000 பேர் தான் இருக்காங்க. ராஜா சொல்றாரு, அப்ப தளபதி சொல்றாரு, ஐயா அந்த பக்கம் 10,000 பேர் இருக்காங்க ஐயா, இந்த பக்கம் நம்ம 1000 பேர் தான் இருக்கோம், எப்படியும் தோத்துருவோம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு கோயிலுக்கு போய் நம்ம உத்தரவு கேட்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போகும்போது என்ன நடக்குதுன்னா, பூசாரி கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் ராஜா பேசியிருக்காரு. அந்த அக்ரிமெண்ட்டுங்க கடைசியா நான் பினிஷ் பண்றேன். அங்க போனோடனே 100% நம்ம பூவா தலையா போட்டு பார்ப்போம். அந்த தெய்வம் நமக்கு தலை கொடுத்துருச்சுன்னா இந்த போர்ல நம்ம ஜெயிச்சிருவோம், வாங்க போலான்னு சொல்லி யாரும் குதிரையை விட்டு கீழே இறங்கக்கூடாதுன்னு ராஜா கட்டளை இடுறார். சரின்னு சொல்லி எல்லாமே குதிரையிலே உட்காந்துருக்காங்க. அந்த பூசாரி, அந்த கோயில் பூசாரி காசை தூக்கி மேலே போடுறாரு, சுண்டி விடுறாரு. அப்போ ராஜா விழுகுது. அவங்க போய் வெறித்தனமா போரிடுறாங்க. 100% எல்லாரும் ஜெயிச்சிடுறாங்க. ஏன்னா கடவுளே உத்தரவு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு போறாங்க. 100% இந்த 1000 பேரும் ஒவ்வொருத்தரும் 10 பேரை காலி பண்ணி 10,000 பேரையும் காலி பண்ணிட்டு போர்ல வெற்றியாகி உள்ள வர்றாங்க. அங்க நடந்த சூட்சமம் என்ன, அங்க நடந்த கான்செப்ட் என்ன, அங்க நடந்த ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காசுல 2 பக்கமும் தலை இருந்துச்சு. இது ராஜாவுக்கும் பூசாரிக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு முக்கியமான விஷயம். அதனால நான் என்ன சொல்ல வர்றேன்னா, தெய்வமே நம்ம போருக்கு போறதுக்கு சம்மதிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த தளபதிகள் போறாங்க. அதை வெறித்தனமா அந்த போரிட ஜெயிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் 10 பேரை வீழ்த்துறாங்க. 100% ஜெயிச்சுட்டு வெற்றியோட திரும்பி வர்றாங்க. அந்த மாதிரி தான் செய்யணும் அல்லது செத்து மடியணும் அப்படிங்கறதான் இந்த கான்செப்டோட தலைப்பு. அப்ப நம்ம ஒரு விஷயத்தை கையில எடுத்துட்டோம்னா பிளானுக்கு வந்துடலாம் சார். நன்றி சார், பார்த்துலாம். அதுதான் இந்த கான்செப்டோட மிகப்பெரிய வெற்றி. 100% எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த 100% இந்த ப்ராஜெக்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெல்கம் டு ஹால். 1000 ரூபாயில நம்மளோட வாழ்க்கை தரம் மாறுது அப்படின்னு பார்த்தா 100% மாறும், 100% மாறும், 100% மாறும். இப்போ இந்த ப்ராஜெக்டுக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. முகம் தெரியாத நபருக்கு நம்ம உதவி செய்யறது மூலியமா நம்மளோட வாழ்க்கை தரம் மாறும். அறிமுகம் இல்லாதவருக்கு உதவி செய்யறதுக்கு பேர் தான் மனிதாபிமானம். அந்த மாதிரி ஒரு மனிதாபிமானமான ஒரு விஷயம் தான் இந்த PPA பிட்காஸ்ட். 1000 ரூபாய் முகம் தெரியாத ஒருத்தருக்கு, அறிமுகம் இல்லாதவருக்கு உதவி செய்யறதுக்கு பேர் தான் மனிதாபிமானம். அந்த மனிதாபிமானத்தோட இந்த செயலை செய்யும் போது நமக்கு இந்த பிரபஞ்சம் அது 10 மடங்கா, 100 மடங்கா, 1000 மடங்கா கொடுக்க போகுது. நம்ம இந்த திட்டத்தில் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100% 1000 ரூபாய் ஒருத்தருக்கு டொனேட் பண்ண போறோம். 1000 ரூபாய் அறிமுகம் இல்லாதவருக்கு, முகம் தெரியாதவருக்கு டொனேட் பண்றது மூலியமா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நோ கம்பெனி, நோ ஓனரு, நோ ஆஃபீஸு, நோ சர்வீஸ் சார்ஜு, நோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, நோ ரினிவல், நோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங், நோ ப்ராடக்ட். 100% இங்க கம்பெனி கிடையாது, ஓனர் கிடையாது, ஆபீஸ் கிடையாது, சர்வீஸ் சார்ஜ் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ரினிவல் கிடையாது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது, ப்ராடக்ட் கிடையாது.
இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ல தான் நம்ம 100% உள்ள வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல தான் நம்ம உள்ள வந்திருக்கோம். 100% எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஃபார்முலா இங்க இருக்கு. அந்த ஃபார்முலா என்னன்னு பார்க்க போறோம். இப்ப என்ன ஃபார்முலா அப்படின்னா, ரூ. 1000 இந்த திட்டத்துல ஒருத்தருக்கு டொனேட் பண்ணிட்டு நம்ம உள்ள வர்றோம். உள்ள வந்தோடனே 2 பேர் நமக்கு ரூ. 1000 கொடுக்குறாங்க. ரூ. 1000 டொனேட் பண்றாங்க. நம்ம என்ன கொடுக்குறோமோ அது ஃபர்ஸ்ட் வந்துடுது. நம்ம ரூ. 1000 டொனேட் பண்ணும்போது ரூ. 1000 நமக்கு 2 பேர் டொனேட் பண்றாங்க. டொனேட் பண்றது மூலியமா ரூ. 2000 நமக்கு வருது. ரூ. 2000 வந்தோடனே இதை என்ன சார் பண்ணணும்? ரூ. 750 வீதம் 2 பேருக்கு நம்ம அந்த சிஸ்டப்படி, அந்த ப்ராஜெக்ட் படி, அந்த சிஸ்டம் என்ன சொல்லுதோ, என்ன ரேஷியோவில் சொல்லுதோ அதைப்படி நம்ம 2 பேர்த்துக்கு ரூ. 1500 டொனேட் பண்ணுறோம். அந்த சிஸ்டம் சொல்கிறபடி 2 பேர்த்துக்கு அனுப்பிட்டோம்னா ஃபஸ்ட்டில் நமக்கு ரூ. 500 ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகே சார், அருமையாக இருக்குது, பெருமையாக இருக்குது, கேட்க இனிமையாக இருக்குது. செகண்ட் ஸ்டெப்பை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரூ. 1500 டொனேட் பண்ணோம் இல்லையா, அப்போ நமக்கு வந்து ரிட்டனாக நம்ம என்ன டொனேட் பண்ணமோ அதை ரிட்டனாக ரூ. 1500 நமக்கு இந்த பிரபஞ்சமும் ரூ. 1500 எத்தனை பேர்கிட்ட இருந்து கிடைக்கும்னா 4 பேர்கிட்ட இருந்து ரூ. 1500 கிடைக்குது. மொத்தம் எவ்வளோ கிடைக்கும்னா ரூ. 6000 கிடைக்கும். ரூ. 6000 கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ரூ. 2500 அப்கிரேட் பண்ணணும். அந்த ரேஷியோ என்ன ரேஷியோ சொல்லுதோ, 750 வீதம் சொல்லுதோ, 500 வீதம் சொல்லுதோ, 250 வீதம் சொல்லுதோ, அந்த ரேஷியோ படி நம்ம வந்து ரிட்டனா 2500 அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்ணோன்னே என்ன பண்ணணும்னா ரீபத் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இந்த ரீபத் ஐடி தான் நம்மளோட வாழ்க்கையின் எதிர்கால திட்டத்தின் சிறப்பான ஒரு வழிகாட்டி. அந்த ரீபத் ஐடி ஒரு 1000 கட்டிடுறோம். நம்மளை அறிமுகப்படுத்தினது தச்சனை இல்லாத கல்வி செல்லாது. அப்ப தச்சனை இல்லாத கல்வி செல்லாது அப்படின்னு சொன்னா நம்மளை வந்து இந்த திட்டத்துக்கு அறிமுகப்படுத்தின ஒரு நம்மள குருஜி என்ன இந்த திட்டத்துக்கு அறிமுகப்படுத்தினது பாபுஜி வேலூர். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்தின அந்த திட்டத்தின் தலைவரான அவருக்கு ஒரு 500 செலுத்திடுறோம். மீதி 2000 அதுக்கு. அது நம்மளோட ப்ராஃபிட்டு. நமக்கு கிடைக்கிற இந்த பிரபஞ்சம் கொடுக்குற ஆசீர்வதிக்கப்பட்ட பணம். எவ்வளோ நெட்வொர்க் பண்ணியிருப்போம், எவ்வளோ கான்செப்ட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு கான்செப்டும் நமக்கு வர்ற பணம் எல்லாம் பாவப்பட்ட பணம், இது ஆசீர்வதிக்கப்பட்ட பணம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். 3வது லெவல்ல நம்ம 2500 இந்த டொனேட் பண்ணியிருப்போம், அப்கிரேட் பண்ணியிருப்போம். அந்த டொனேட்டை என்ன டொனேட் நீங்கள் பண்ணீங்களோ அதை இந்த பிரபஞ்சம் நமக்கு ரிட்டர்னாக கொடுக்குது. அது வந்து 3வது லெவலில் 8 பேர்கிட்ட இருந்து 2500 நமக்கு கிடைக்குது. அப்போ நமக்கு எவ்வளோ மொத்தம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20000 கிடைக்குது. அந்த 20000 நீங்க எவ்வளோ அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10000 அப்கிரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்கிரேட் பண்ணிட்டு 10000 அப்கிரேட் பண்ணிட்டு ரீபத் ஐடிக்கு ஒரு 2000 அப்கிரேட் பண்ணணும். ரீபத் ஐடியோட கான்செப்டை பின்னாடி சொல்றேன். 2000 ரீபத் ஐடிக்கு பண்ணிட்டு மீதி உள்ள 2000 நம்மளை அறிமுகப்படுத்தின அப்ளைனுக்கு ஒரு 2000 கொடுத்துட்டு மீதி வந்து 6000 நம்ம ப்ராஃபிட்டாக வச்சுக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், 2500 நமக்கு 8 பேர்கிட்ட இருந்து வரும், 20000 வரும். 3வது லெவலில் நம்ம 10000 அப்கிரேட் பண்ணிட்டு நம்மளை அறிமுகப்படுத்தின அப்ளைனுக்கு ஒரு 2000, ரீபத்துக்கு ஒரு 2000 ப்ளஸ் மீதி 6000 நம்ம ப்ராஃபிட்டாக என்ஜாய் பண்ணிக்கலாம். இது 3வது லெவல். 4வது லெவலில் 16 பேர்கிட்ட இருந்து நமக்கு 10000 வரும். அந்த 10000 1,60,000 வரும். இந்த லெவலில் 4வது லெவலில் யாருக்கும் நம்ம அப்கிரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரீபத் ஐடிக்கு கொடுத்துட்டு ஒரு 10000 தச்சனை இல்லாத கல்வியான நம்ம குருஜிக்கு கொடுத்துட்டு மீதி உள்ள 1,45,000 நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். இது 4th லெவல். அப்போ 4 லெவல் முடிந்தது. நம்மளை அப்ளைனான குருஜிக்கு நம்ம வந்து ஒரு 12,500 கொடுத்துட்டு மீதி உள்ள 1,53,000 நமக்கு ப்ராஃபிட் ஆகிடுது. இந்த இப்போ ரீபத்தை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ ரீபத்தில் நமக்கு மொத்தம் 8 ஐடி ஆகிடுது. 8 ஐடியில் ஒரு ஐடிக்கு 12,500 அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ரீபத்துக்கும் நமக்கு 12,500 கிடைக்குது. ஃபஸ்ட்டு கிடைச்ச 8 ரீபத் ஐடிக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு முதல் ரவுண்டில் முதல் சுற்றில்
இந்த சிஸ்டத்தில் 1,53,000 கிடைக்கும் போது நமக்கு 8 ரீபத்து கிடைக்கும். அந்த 8 ரீபத்துக்கு 12 லட்ச ரூபா நமக்கு டோட்டலி கிடைக்கும். இந்த 8 ரீபத்தோட இது நின்றுமா அப்படின்னு பார்த்தா 100% நிற்காது. அந்த 8 ரீபத்தும் 8 பெருக்கி 64 ரீபத் ஐடியை கொடுக்கும். அதுக்கு மொத்தம் வந்து நமக்கு 96 லட்ச ரூபா கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 1C வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. இதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்கிறது அதிகபட்சம் 1 இயர். ஓகே, அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புதிய முயற்சி, உதவி கொடு, உதவி பெறு. இதில் இந்த திட்டத்தோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை 1000 ரூபா மட்டும் கட்டிட்டு இங்கே உள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்நாள் முழுவதும் நமக்கு வருமானத்துக்கு வாங்கங்கிறது தான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் கான்செப்ட். 1000 ரூபா ஒரே ஒரு முறை ஒருத்தருக்கு டொனேட்டாக கொடுத்துட்டு இங்கே உள்ளே வந்துட்டோம்னா வாழ்நாள் முழுவதும் வருமானம். அதே மாதிரி ஒருத்தரை அறிமுகம் செய்யும்போது ஒரு 12,500 கிடைக்கும். எத்தனை பேரை அறிமுகம் செய்யணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. ஒருத்தர் அறிமுகம் பண்ணால் 12,500 கிடைக்கும். எத்தனை பேரை அறிமுகப்படுத்தணுங்கிறத நாம தான் முடிவு பண்ணிக்கணும். இதில் எந்த விதமான டார்கெட்டும் கிடையாது, 100% டார்ச்சரும் கிடையாது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இந்த கான்செப்ட்ல எந்த விதமான டார்கெட்டும் கிடையாது, எந்த விதமான டார்ச்சரும் கிடையாது. எத்தனை பேரை நீங்கள் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேரை 100% அறிமுகப்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் சுற்றுல நமக்கு 4 நிலையில் இந்த திட்டம் முடியுது. அதாவது 2, 4, 8, 16, 32 அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற கான்செப்ட்ல. இந்த கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா 2, 4, 8, 16ஓட முடியுது. 4 நிலையில முடியுது. அதுக்கப்புறம் 4வது சுற்றுல நமக்கு 1,53,000 கிடைக்குது. இலவசமாக 8 ரீபத்து கிடைக்குது. இந்த துறையில நம்ம 100% பல லட்சம் கோடிகளை சம்பாரிச்சு நம்மளும் சம்பாரிச்சு மற்றவங்களையும் சம்பாதிக்க வைக்கக்கூடிய சந்தோஷத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம், மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குற ஒரு உன்னதமான விஷயம், ஒரு உன்னதமான கான்செப்ட்னா அது 100% PPA பீட் கேஸ் மட்டுமே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, சரிங்க சார் நான் ஒரு 2 பேரை மட்டும்தான் அறிமுகப்படுத்தணுமா, மேலே அதிகமாக அறிமுகப்படுத்தினா 100% எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். 12 நபரை நீங்கள் அறிமுகப்படுத்துனீங்கன்னா முதல் சுற்றில் 1,50,000 கிடைக்கும். 2வது சுற்றில் 12 லட்ச ரூபா கிடைக்கும். அதுக்கப்புறம் 8 மடங்கா நீங்களே அதை 100% பெருக்கலாம். முதல் சுற்றுல நம்ம 12 பேரை சிஸ்டம் ப்ரமோட்டரில் நம்ம 12 பேரை 2 பேரை அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் ஒரு 10 பேரை போட்டால் அது 12 நபர் ஆகிடும். 12 நபர் அப்கிரேட்டுங்க. இந்த இடத்துல மறுபடியும் 12 பேரை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் 2 பேரை போட்டோம், மீதி ஒரு 10 பேரை போட்டால் 12 பேர். முதல் சுற்றுல 1,50,000 லட்சமும் 2வது சுற்றுல 12 லட்சமும் கிடைக்கும். 3வது சுற்றுல அதை 18 மடங்காக பெருக்கிங்க. அதில் நீங்கள் சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிடுறீங்க. அதுக்கப்புறம் சிஸ்டம் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பொசிஷன் கொடுக்குறாங்க. இந்த சிஸ்டம் பொசிஷன் கொடுக்குது சிஸ்டம் மேனேஜர். அதுக்கப்புறம் 25 பேரை போடணுமான்னா 100% கிடையாது. ஒரு 13 பேரை போட்டு 25 பேர் ஆகி நீங்கள் சிஸ்டம் மேனேஜர் ஆயிருங்க. இங்கே எவ்வளோ சார் கிடைக்கும்? 3,12,500 கிடைக்கும். சரிங்க சார், இதோட முடிஞ்சுதா? இன்னும் இருக்கானா? 100% இன்னும் இருக்கு. சிஸ்டம் ஹெட்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 25 பேரை போட்டிங்கன்னா உங்களுக்கு 6,25,000 கிடைக்கும். 2வது சுற்றுல 50 லட்சம் கிடைக்கும். இதை இதுக்கு 8 மடங்கா பெருக்கிக்கங்க. மூணாவது சுற்றுல 50 பேரை போட்டு சிஸ்டம் ஹெட் ஆயிருங்க. சிஸ்டம் ஹெட் ஆகிட்டிங்கன்னா 6,25,000ம் 50 லட்சமும் கிடைக்கும் 2வது சுற்றுல. 3வது சுற்றுல இதிலிருந்து 8 மடங்கா பெருக்கிக்கங்க. அதுக்கப்புறம் சிஸ்டம் டைரக்டர் மறுபடியும் ஒரு 50 பேரை போட்டிங்கன்னா நீங்கள் 100% சிஸ்டம் டைரக்டர் ஆகிடுவீங்க. 100% அனைவரும் டைரக்டர் ஆகிக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். முதல் சுற்றுல ஒரு 12,50,000 கிடைக்கும். 2வது சுற்றுல 1 கோடி கிடைக்கும். இதை 8 மடங்கா பெருக்கிங்க 3வது சுற்றுல. ஓகே, இவ்வளவுதான் உங்களுக்கு ரேங்க் அண்டு ஸ்பான்சர் இன்கம். 100% 100% நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் ஒருத்தரை அறிமுகப்படுத்தினா அவர்கிட்ட இருந்து 8 முறை உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த 8ம் 64 ஆகும். 64 ஒருத்தர் அறிமுகப்படுத்தினீங்கன்னா 8 ரீபத்து வரும். அந்த 8 ரீபத்து 64 ரீபத்து ஆகும், 512 ஆகும். அந்த மாதிரி அவருக்கு எல்லாத்துக்குமே 100% ஸ்பான்சர் நம்ம தான். ஒவ்வொருத்தருக்கும் இது நடக்கும். 100% 100 கால்குலேஷன் பண்ணிக்கங்க, 25 கால்குலேஷன் பண்ணிக்கங்க, 12 கால்குலேஷன் பண்ணிக்கங்க, 50 கால்குலேஷன் பண்ணிக்கங்க. ஒருத்தர் அறிமுகப்படுத்தினீங்கன்னா 800 வரும். அதுக்கப்புறம் 8,000 மாறும்.
அந்த மாதிரி 512 ஒருத்தர் அறிமுகப்படுத்திங்கன்னா 1 இயர்லேயோ 2 இயர்லேயோ 3 இயர்லேயோ 5 இயர்லேயோ 512 நபர்கள் வந்தாங்கன்னா இன்ட்டு 12,500 போட்டுக்குங்க. அதனால எத்தனை பேர் அறிமுகப்படுத்தலாங்கிறத உங்களுக்கு நீங்களே டார்கெட்டாக வச்சுக்கங்க. அடுத்தது இந்த கான்செப்டில் நீங்கள் இணையணும்னா என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் நேமு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர், பேடிஎம் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் 20 ரூபா ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக கொடுக்கணும். தயவு செஞ்சு மறுபடி நான் சொல்கிறேன், தயவு செய்து 100% 1020 ரூபா பணம் இருந்தால் மட்டும் இந்த திட்டத்தில் நீங்கள் செயல்படுங்க. 1020 ரூபா இருந்தால் மட்டும் இந்த திட்டத்தில் 100% நீங்கள் செயல்படுங்க. உங்கள் அப்ளைனுக்கு 1020 ரூபா நீங்கள் பணம் அனுப்பி வச்சுட்டீங்கன்னா உங்களோட பணி ஓவர்னு நினச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் ஓவர் ஆகிடும். முதலில் உள்ள வருவவங்களுக்கு 100% இதை பற்றி தெரியாதுங்கிறதுக்காக இந்த ஒர்க்கை அப்ளைன்ட்ட ஒப்படைச்சாச்சு. 100% அப்ளைன்ட்ட ஒப்படைச்சாச்சு. அவங்க எல்லா வேலையும் முடித்து அப்ரூவ்டு வாங்கி உங்கள்கிட்ட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் ஒப்படைப்பார். உங்களுக்கு அந்த பணி ஓவர் ஆகிடும். அவர் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் ஒப்படைத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்ன செய்யணும்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், தயவு செஞ்சு இந்த இடத்துல நல்லா கூர்ந்து கவனிங்க. 2 பேரை நீங்கள் முதலில் அறிமுகப்படுத்தினா என்ன நடக்கும்னு நான் சிறப்பான விஷயத்த சொல்லிடுறேன். 2 பேரை நீங்கள் முதலிலே அறிமுகப்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் சீனியாரிட்டியில் போய் உட்காந்துருவீங்க. சீக்கிரமாக உங்களுக்கு பணம் வருங்கிறத சொல்லி அடுத்த கான்செப்டை பார்ப்போங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு டோனருக்கு பேமெண்ட் கட்ட வேண்டிய ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உள்ளே வரும். அதை அவர் கட்டி கொடுத்துருவாரு. இதெல்லாம் ஸ்பான்சரோட ஒர்க்கு. 1000 ரூபா கட்டுறதும் ஸ்பான்சரோட ஒர்க்கு, அப்ரூவ்டு கொடுக்கறதும் ஸ்பான்சரோட ஒர்க்கு. இந்த 3 ஒர்க்கையும் உங்களோட அப்ளைன் உங்கள்கிட்ட செஞ்சு உங்கள்கிட்ட அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் ஒப்படைச்சிருவாரு. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளைன் ஆகிடுவீங்க. உங்களுக்கு அவர் சொல்லி கொடுப்பாரு. நீங்கள் ஒருத்தர் அறிமுகப்படுத்தும் போது இதே மாதிரி டோனருக்கு யாருக்கு பணம் கட்டணுங்கிறத இந்த டோனர் காட்டும். அதில் உள்ள ஜிபே நம்பருக்கு நீங்கள் பணம் கட்டி அப்ரூவ்டு வாங்கி நீங்கள் அவர்கிட்ட உங்களுக்கு கீழே வர்ற லீடர்கிட்ட 100% நீங்கள் ஒப்படைக்க போகிறீங்க. அந்த விஷயம் 100% உங்கள் அப்ளைன் உங்களுக்கு சொல்லி தருவார். ஃபஸ்ட்டு டோனர் அமௌண்ட்டு இப்படி தான் காட்டும். அவர் யாருக்கு நீங்கள் பணம் கட்டுறோங்கிறத காட்டும். அவரோட ஜிபே நம்பரை காட்டும். அவர் ஜிபே நம்பருக்கு நீங்கள் பணத்தை கட்டி அவருக்கு 100% நீங்கள் பணத்தை கட்டி விட்டு அப்ரூவ்டு வாங்கி உங்களுக்கு கீழே வர லீடர்கிட்ட நீங்கள் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் 100% ஒப்படைக்க போகிறீங்க. இது ஒரு விஷயம். அடுத்து டேர்ம் கண்டிஷன். டேர்ம் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி, அதே மாதிரி ஜிபே நம்பரு, ஃபோன்பே நம்பரு, இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிறத பூரா கரெக்டாக 9 நம்பர் போடாமல் 8 நம்பர் போடாமல் கரெக்டாக 10 நம்பரை போட்டு 100% நீங்கள் இந்த சிஸ்டத்தில் அடாப்ட் ஆகணும். 100% 20 ரூபா பின்னும் 1020 ரூபா நீங்கள் அப்ளைனுக்கு அனுப்பிச்சுட்டு 100% ஐடியை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதில் ஃபோன்பே நம்பர், கூகுள் பே நம்பர், பேடிஎம் நம்பர் இதெல்லாம் இருக்கணும். இருந்தால் நீங்கள் 100% ஐடியை லாகின் பண்ணிக்கலாம். கடைசியாக முடிவு உங்கள் கையில். இங்கே நீங்கள் திட்டத்தை கேட்க வந்தது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நம்ம இந்த திட்டத்தில் சேரலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு வீட்லேயோ உங்கள் சொந்தக்காரங்கள்ட்டையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ போய் நீங்கள் தயவுசெய்து கேட்காதீங்க. உங்கள் டவுட்டு என்ன இருக்கோ அதை இங்கே கூட்டிகிட்டு வந்த உங்கள் அப்ளைன்ட்ட கேட்டிங்கன்னா 100% 100% அவர் உங்களுக்கு இந்த திட்டத்தை பற்றி தெளிவாக கூறுவார். இல்லை இது எனக்கு புரியலன்னா மறுபடியும் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள். 100% உங்களுக்கு இந்த விஷயம் தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். தயவு செஞ்சு நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு மற்றவங்கள்ட்ட போய் கருத்து கேட்காதீங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் இணைஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் 100% உங்களோட வாழ்வாதாரம் மாறும், உங்கள் வாழ்க்கை மாறும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நன்றிங்க ஐயா, நன்றி. நல்லதொரு வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கிய திரு தன்னம்பிக்கை பாலு பழனியாண்டி ஐயா அவர்களுக்கு கூடுதல் நன்றி. நண்பர்களே, பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்தின் வழியாக நமக்கு ஒரு நபருக்கு நாம் உதவி கொடுத்து
பல நபர்கள் மூலமாக எந்த அடிப்படையில் நமக்கு உதவி கிடைக்கிறது என்பதை தெளிவாக நமக்கு எடுத்துரைத்தார். இது மட்டும் தானா? நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை நமக்கு வழங்கக்கூடிய திட்டங்கள் இது மட்டும் பல திட்டங்கள் இருக்கு. பிபிஎஸ் ஸ்பீட்கேஷ்ன்றது இந்தியா முழுவதும் நாம் உதவி கொடுத்து உதவி பெறக்கூடிய ஒரு அற்புத திட்டம். அதை தொடர்ந்து வரும் மாதம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி துவங்கவிருக்கக்கூடிய ஸ்பீடு கிரிப்டோ, உலக மக்களுக்கு நாம் உதவி கொடுத்து உலக மக்களிடமிருந்து நாம் உதவி பெறக்கூடிய ஒரு அற்புத திட்டம். பிபிஎஸ் ஸ்பீட்கேஷ்ல 4 லெவல் இருக்கு. இந்த 4 லெவல்ல 1,53,500 இது 8 மடங்குல மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்பீடு கிரிப்டோவில் 2 லெவல், இந்த 2 லெவல்ல கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய்க்கு மேல நமக்கு உதவித்தொகை கிடைக்க போகுது. இதுல 10 மடங்குல மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும். ஸ்பீட் கேஷ்ல எந்த அடிப்படையில நமக்கு வருமானம் வருதோ அதை விட 5 மடங்கு கூடுதலாக விரைவாக நமக்கு உதவித்தொகை கிடைப்பதற்கான ஒரு அற்புத திட்டத்தினை வடிவமைத்து வைத்திருக்கிறது நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை. அது மட்டுமா, வீடு இல்லாமல் இருக்கக்கூடிய, வாடகை வீட்டில் வசித்து தவிக்கக்கூடிய மக்களுக்கு சொந்த வீட்டை கட்டித்தர வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு வீடு கட்டும் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை நமது நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை இந்த குடும்பத்தில் உறுப்பினராக இணையக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் வழங்குவதற்கு தயார் நிலையில் இருக்கிறது. அந்த திட்டத்திலும் நாம் பயனடைய வேண்டும் என்றால் நம்ம ஸ்பீடு கேஷ் திட்டத்தின் வழியாக உள்ளே வர வேண்டும். அது மட்டுமா, இன்று மகளிர் குழுக்களில் மகளிர் குழுக்கள் என்ற பெயரில் முன்கடன் வாங்கிக் கொண்டு அந்த கடனை கட்ட முடியாமல் தவித்து கொண்டு கண்ணீரோடு மல்கக்கூடிய இந்த நிலை மாற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் மகளிருக்கென்றே தனியாக ஒரு திட்டம் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் அந்த திட்டம் நமக்கு கிடைக்க போகிறது. நமக்கு ஒரே ஒரு நோக்கம் தாங்க, இந்த லட்சம் கோடி சம்பாதிக்கிறதெல்லாம் அடுத்து இருக்கட்டும். முதல் கட்டமாக இப்போது இருக்கக்கூடிய கடன் நமக்கு அடையணும். கடன் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழணும். கால் வயிறு கஞ்சி குடிச்சாலும் கடன் இல்லாம நம்ம நிம்மதியா படுத்து தூங்கணும். இதை நம்ம முதல் குறிக்கோளா வைப்போம். இதற்காக பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் திட்டத்துக்குள்ள நம்ம வந்தோம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளையில நம்ம ஒரு உறுப்பினராக நம்ம இணைஞ்சோம் அப்படின்னாக்கா நம் கடன் அடைக்கப்படும். இதை உறுதியா நம்ம மனதில் எழுதி வைத்துக் கொள்ளலாம். நாம் திட்டமிடுவோம். குறுகிய கால திட்டம், நீண்ட கால திட்டம் என்று நாம் திட்டமிடுவோம். திட்டமிடாத ஒரு வாழ்க்கை நம்மை சரியான இடத்திற்கு கொண்டு செல்லாது. நமது இலக்கை நாம் தான் திட்டமிட வேண்டும். இல்லை என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மற்றவர்கள் திட்டமிட்டு விடுவார்கள். இவ்வளவு நாள் போதும். ஒருவருக்கு அடிமையாக அவர் கை காட்டக்கூடிய வேலையை செய்து அவர்கள் கொடுக்கக்கூடிய வருமானத்தை வாங்கி வந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாமல், ஒவ்வொரு நாளும் வெளியேயும் சொல்ல முடியாமல், உள்ளுக்குள்ளேயும் அமைதிப்படுத்த முடியாமல் குமுறி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலையை போக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் விழித்து கொள்ள வேண்டும். ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை நாம் சரியாக கையாள வேண்டும், சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று நம்மை இந்த கூட்டத்திற்கு அழைத்து வந்த அந்த நண்பருக்கு முதலில் நாம் நன்றியை கூற வேண்டும். காரணம், அவர் விரும்பியிருந்தால் அவர் மட்டும் இந்த திட்டத்தில் பயணித்திருக்கலாம், அவரது வாழ்க்கை தரத்தை அவர் வளர்த்திருக்கலாம். ஆனால் எனது நெருங்கிய நண்பன், நான் நீண்ட நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன், பணமில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், ஆனால் மிகவும் நல்லவர், இவருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கட்டுமே என்ற உயரிய நோக்கத்தோடு இன்று நம்மை இந்த கூட்டத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். அவருக்கு முதலில் நாம் நன்றி கூறுவோம். இலக்கில்லாத வாழ்க்கை துடுப்பில்லாத படகில் பயணிப்பதற்கு சமம். எனவே நமது வாழ்க்கை இலக்கை நாம் தீர்மானிப்போம். நமது பிள்ளைகளை எந்த உயர்ந்த கல்வி நிறுவனங்களில் நாம் படிக்க வைக்க வேண்டும், நம் பிள்ளைகளின் எதிர்காலம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நாம் வடிவமைப்போம். குறுகிய கால திட்டம், இந்த ஓராண்டுக்குள் நான் என்ன வருமானத்தை கூடுதல் வருமானமாக பெற வேண்டும், எனது கடன்களை எவ்வாறு நான் அடைக்க வேண்டும் என்று இங்கு நாம் திட்டமிடுவோம். நமது வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் நானே முழு பொறுப்பு என்ற முடிவினை நாம் எடுப்போம். நம் மனதில் ஒரு உறுதியேற்றுக் கொள்வோம். இவ்வளவு நாள் நான் பட்ட கஷ்டங்கள் போதும், என் கஷ்டங்கள் தீருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அதை நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை வழியாக எனக்கு கிடைத்திருக்கிறது என்ற ஒரு மன உறுதியை, மன வலிமையை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். இந்த பெண்கள் படக்கூடிய இந்த கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று பெண்களுக்காகவே ஒரு சிறந்த திட்டத்தை நமது நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை உருவாக்கி இருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் இந்த திட்டத்தில் இணைந்து பயனடைய வேண்டும். இந்த பெண்களுக்காக முடிந்த அளவுக்கு வட்டியே இல்லாமல் அவர்களுக்கு உதவி கொடுத்து அதை திருப்பி எடுத்து மற்ற பெண்களுக்கு உதவி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத திட்டத்தினை நமது நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை வடிவமைத்திருக்கிறது. இதைவிட கூடுதலான ஒரு முக்கியமான தகவல் என்னவென்று பார்த்தோமானால், அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், இது அனைவருக்கும் தேவை.
இதை அனைவருக்கும் தர வேண்டும் என்ற நோக்கத்தில் கல்விக்கென்றே ஒரு சிறந்த ஒரு திட்டத்தினை நமது நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை வடிவமைத்து வைத்திருக்கிறது. அதையும் நாம் அனைவரும் பயன்படுத்தி பலன் பெறலாம். உயிரை காக்கும் மருத்துவம் தினம் தினம் காலை 4:30 மணிக்கு மருந்தில்லாத மருத்துவம் என்ற தலைப்பில் வாழ்வியல் முறைகளை நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை அன்றாடம் நமக்கு வழங்கி கொண்டு இருக்கிறது. முதலாளி இல்லாமல், நிறுவனம் இல்லாமல், இதற்கென்று தனியாக அலுவலகம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த திட்டத்தில் நாம் இணைந்து இதை முழுமையாக கற்றுக்கொண்டு நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை முழுமையாக தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக தினமும் காலை 4:30 மணிக்கு இதே இணையவழி கூட்டத்தில் நாம் இணைந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் அத்தனையும் தெளிவுபடுத்துவதற்கு இங்கு முன்னணியில் இருக்கக்கூடிய அணித்தலைவர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள். இந்த அற்புத வாய்ப்பை நாம் பயன்படுத்தி இந்த திட்டத்தில் நாம் நம்மை இணைத்துக் கொள்வோம். முடிவினை நாம் எடுப்போம். நமது வாழ்க்கை முடிவினை அடுத்தவரிடம் ஒப்படைத்துவிட்டு நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு கைக்கு கிடைத்திருக்கும் போது கூட இதை பயன்படுத்தி கொள்ளாமல் என் வாழ்க்கை முன்னேறாமல் இருக்கிறதே என்று நாம் அவதிப்படுவதில் எந்த பயனும் இல்லை. எனவே இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்வோம். இன்று நம்மை இந்த கூட்டத்திற்கு அழைத்து வந்த அந்த நண்பரிடம் நமது விவரங்களை கொடுத்து, நமது பெயர், கைபேசி எண், கூகுள் பே எண், வாட்ஸ்அப் எண் கொடுத்து இந்த 1020 ரூபாய் அவரிடம் இப்போதே அனுப்பி வைத்து நாளை காலை 6 மணிக்கு துவங்கக்கூடிய இந்த சிஸ்டத்தில் எனக்கு முதலாவதாக ஒரு ஐடியை உருவாக்கி தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நாம் நாளை காலை முதல் இந்த திட்டத்தில் இணைவோம். கிடைக்கப்பெற்ற இந்த அற்புதமான வாழ்க்கையை ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, சுகமாக, சுபிக்ஷமாக வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும், இந்த கூட்டத்திற்கு வந்து கலந்து கொண்டு இந்த திட்டத்தினை புரிந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.